இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய பேரரசுகள்ல 7வது இடத்துல இருக்க பேரரசு தான் மிங் பேரரசு. இதோட தலைநகரங்கள் நான்சிங் மற்றும் பீஜிங். இந்த பேரரசோட ஆட்சி காலத்துல தான் சீன பெருஞ்சுவர் முழுவதுமா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. பொது ஆண்டு 1368 இருந்து 1644வது பொது ஆண்டு வரைக்கும் 276 ஆண்டுகள் சீனா பகுதியில இந்த பேரரசு இருந்திருக்கு. மன்னர் ஜூ யுவாங்வாங்கால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசை 16 மன்னர்கள் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வாணிகம் மற்றும் விவசாயம் தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவாய் ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு. பட்டு, தேயிலை மற்றும் வெள்ளி பொருட்களை இவங்க உலகம் ஃபுல்லா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மாமன்னர் யோங்குலோட ஆட்சி காலத்துல தான் அந்த பேரரசு அதோட அதிகபட்ச பரப்பளவை அடைஞ்சது. அவரோட ஆட்சி காலத்துல ராணுவத்துல மட்டும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகையில 18 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 65 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல அந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு. மஞ்சூரியர்களோட படையெடுப்புல இந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. என்னோட அடுத்த பதிவுல இன்னொரு பேரரசை பத்தி நான் சொல்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சிருங்க. இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய பேரரசுகள்ல 7வது இடத்துல இருக்க பேரரசு தான் மிங் பேரரசு. இதோட தலைநகரங்கள் நான்சிங் மற்றும் பீஜிங். இந்த பேரரசோட ஆட்சி காலத்துல தான் சீன பெருஞ்சுவர் முழுவதுமா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. பொது ஆண்டு 1368 இருந்து 1644வது பொது ஆண்டு வரைக்கும் 276 ஆண்டுகள் சீனா பகுதியில இந்த பேரரசு இருந்திருக்கு. மன்னர் ஜூ யுவாங்வாங்கால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசை 16 மன்னர்கள் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வாணிகம் மற்றும் விவசாயம் தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவாய் ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு. பட்டு, தேயிலை மற்றும் வெள்ளி பொருட்களை இவங்க உலகம் ஃபுல்லா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மாமன்னர் யோங்குலோட ஆட்சி காலத்துல தான் அந்த பேரரசு அதோட அதிகபட்ச பரப்பளவை அடைஞ்சது. அவரோட ஆட்சி காலத்துல ராணுவத்துல மட்டும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகையில 18 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 65 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல அந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு. மஞ்சூரியர்களோட படையெடுப்புல இந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. என்னோட அடுத்த பதிவுல இன்னொரு பேரரசை பத்தி நான் சொல்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சிருங்க.